இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஏசாயா 60, எழும்பி பிரகாஷ். இன்னைக்கு அதான் சொல்றாரு. பையன் சொன்னான், எப்ப போன வருஷம் அதான் சொல்லி இந்த வருஷம் அதான் சொல்றாரு. அப்போ இன்னும் நம்ம எழும்பலன்னு அர்த்தம். பிள்ளை தூங்கிக்கிட்டு இருக்கோம், எழுப்பிடும். எழுப்பிட்டுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போறதுக்கு வெந்நிலாம் போட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சு பார்த்தா அது என்ன பண்ணோம், மறுபடியும் தூங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் எழும்ப சொன்ன ஆண்டவர் எழும்பாம நம்ம சிலர் எழும்பாம இருக்கிறோமோ என்னமோ தெரியல. எழும்பி பிரகாசி. முதல்ல படுக்கை விட்டு எழும்பணும், அப்புறம் பிரகாசிக்கணும். எதுக்காக? நான் சொல்றேன், நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. நீங்க எழும்ப வேண்டிய வேலை வந்துவிட்டது. எவ்வளவு நாள் சோம்பலா இருப்பீங்க? எவ்வளவு நாள் எனக்கு திறமை இல்லை, எனக்கு பலன் இல்லை, நல்லா பாட்டு பாட தெரியாது, நல்லா ஜெபம் பண்ண தெரியாது. எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தரோட மகிமை உண்மையில் இது அதிகமாக நம்ம படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே. அந்த மகிமைங்கிறதுக்கு அந்த வேர்டு நான் கடந்த நாட்களில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எழுதிருங்க. இந்த ஹீப்ரூவில் கபோத், KABOD, ஹெச் கூட சேர்த்துக்கலாம். KABOD பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் டோக்ஸா, DOXA, டோக்ஸா. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா க்ளோரி, ஹானர், க்ளோரியஸ், அபண்டன்ஸ், ரிச்சஸ். பழைய ஏற்பாட்டில் என்ன மீனிங்கில் வருதுன்னா கனம், ஹானர், அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று வெயிட், தாங்க முடியாத அளவு அபிஷேகம் உங்க மேல இறங்குறதும், அதுவும் நம்ம கபோத் பழைய ஏற்பாடு எடுத்துக்கலாம். புதிய ஏற்பாட்டில் அதிகமாக என்ன பண்ணுதுன்னா ஸ்பிளண்டர், அதாவது ஒளி, அதிகமாக ஒளி வீசுவது சொல்லியிருக்குது. நம்ம தாங்க முடியாத அபிஷேகம் வர்றதும் அதுவும் மகிமைதான், ஒளி வீசுவதும் மகிமைதான். எழும்பி பிரகாசி அப்படின்னா நீங்க எழும்ப வேண்டிய வேலை வந்து விட்டது. ஒரு அலையில சொல்லுங்க. ஏன்னா நீங்க சும்மா இருக்கிறதுல, பிரகாசிக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. பிரகாசிப்பதற்காக தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சுருண்டு கிடப்பதற்காக இல்ல, சோர்ந்து கிடப்பதற்கு அல்ல. ஏனென்றால் உங்கள் ஒளி இனிமே வரப்போறதில்லை, இனிமே வந்து விட்டது. ஏனென்றால் கர்த்தரோட மகிமையில் உங்கள் மேல் உதிக்க போவதல்ல, உதித்து விட்டது. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் மகிமையின் மேல் உதித்து விட்டது. என் ஒளி எனக்கு வந்து விட்டது. யார் ஒளி? கர்த்தரோட ஒளியை உங்ககிட்ட கொடுத்தாச்சியா? ஆமா, இனிமே நீங்க பயன்படுத்தலாம். ஒரு பொருள் கர்த்தர் வச்சிருந்தாரு, அதை கிஃப்டா உங்களுக்கு தந்துட்டாரு. இனிமே கர்த்தர் இல்லை, உங்களை நீங்க பயன்படுத்தலாம். அது உங்களை விட்டு ஒரு நாளும் எடுபடாது. அது டெம்பரரி இல்லை, நிரந்தரமானது. வர்ற காலத்தை குறித்து சொல்றேன். அதுக்கு நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டிய, வர்ற காலம் மோசமா தான் இருக்கும். 2வது வசனம் சொல்லு பார்த்தீங்களா, ஏருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். கடந்த ஆண்டுல நான் ஏதோ ஒரு இடத்துல சர்ச்சில் பேசும்போது சொன்னேன், இந்த ஆண்டுல அநேக விமான விபத்து நடக்கும், ஏகப்பட்ட நடந்தது. நாங்கள் மார்ச்சா ஏப்ரல் 9 கூட அங்கே குஜராத்தில் நாங்கள் கிளம்புறோம், ஃப்ளைட் அடிச்சுது. சிலர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்னாச்சுதுன்னு. நாங்கள் இல்லை, நாங்கள் தாண்டிட்டோம், குஜராத்தை தாண்டிட்டோம். நாங்கள் போகும்போது தான் ஃப்ளைட்டில் போனோம், ரிட்டன் நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம். 100 பேருக்கு மேலே மரித்தார்கள். அதுக்கப்புறமும் நிறைய பேர் கண்டினியூஸா ஃப்ளைட் ஆக்சிடென்ட். இப்போ பாருங்க, தொடர்ந்து பஸ் ஆக்சிடென்ட் ஏகப்பட்டது. பார்த்தீங்களா? அதில் எந்த இடம் அது? அந்த இடைக்கால் பகுதி. நான் அதிகமாக தென்காசியிலேருந்து கடலூர் போகிற வழி, அதிகமாக ஊழித்து போகிற, துரைசாமி போகிற அந்த ஏரியா தான். 2 பஸ் அதில் அடித்து 10 பேர் 11 பேர் அதில் செத்தாங்க. அடுத்த நாள் சிவகங்கையில் ஏகப்பட்ட விபத்துகள் வரும். கலங்காதீர்கள். கொள்ளை நோய் வரும், கலங்காதீர்கள். இப்போ இந்தியாவில் ஜனங்கள் வசிக்க முடியாத ஒரு பட்டணம் டெல்லி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தீபாவளி அன்னைக்கு இருந்தேன். நாங்கள் தங்கியிருந்த ஏசி ஸோ நல்லா ஏர்டைட் கதவை போட்டிட்டு தான் நாங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் 7 மணி, நான் ஒரு 4:30 மணி இருக்கும், எழுப்பி ஜோ மண்டக்கு திறந்தா மூச்சு முட்டுது. இந்த பொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது மனுஷன் உயிர் வாழ அதாவது எந்த இதில் வாழலாம் அப்படின்னா ஒரு 50, அது என்ன அளவு, 50, அந்த ஏர் பொல்யூஷன் லெவல் 50 அளவு இருக்கலாம். ஆனா அங்க 200 இருந்தது. 400 என்ன ஆகும்? அது நுரையீரல் பாதிச்சிருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு பாதிக்கும். இப்ப சில ஸ்கூல்ல, சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டடியா, என்ன பிள்ளைங்க எல்கேஜி பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்க போன பாதிப்பு அப்படின்னு சொல்லி ஆபீஸ்லாம் நிறைய. இன்னும் நம்ம முடியல. இதை மாறுறதுக்கு செயற்கை மழை தூவலான்னு பண்ணாங்க, அது ஒண்ணுமே நடக்கல.
உலகத்துல துன்மார்க்க காரியங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. உலகமும் மோசமா தான் போய்கொண்டே இருக்கும். வாசிங்களேன், வேகமா யாராவது வாசிங்களேன். 2. அதனால தீர்க்க தரிசனம் தாராளமா சொல்லலாம், உலகத்துக்கு அழிவு தான். இயேசுவின் வருகைக்கு முன்னால இட் ஷுட் ஹேப்பன், கண்டிப்பா நடந்தே தீரும். அழிவு வந்தே தீரும், கொள்ளை நோய் வந்தே தீரும், யாருமே தடுக்க முடியாது. அப்புறம் அந்த ஆனாலும் பெண் வச்சிருந்தீங்கன்னா முடிஞ்ச வட்டம் போடுங்க. இது யாருக்கு? உலகத்துக்கு, உங்களுக்கு அல்ல. ஒரு அறிவிலே சொல்லுங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எல்லாரும் சொல்லுங்களேன், என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவரோட மகிமையின் மேல் காணப்படும். மகிமை இருந்தா என்னாகும்? வெளிச்சம் வரும். அந்த உங்கள் வெளிச்சத்திற்கு கர்த்தர் உங்களிடம் மகிமை கொடுத்து வெளிச்சம் கொடுத்தார்ல, அந்த வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒரு ஒளித்துக்கு ராஜாக்களும் நடந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா இடமும் இருள், உங்களுக்கு வெளிச்சம். எல்லா இடமும் ஆபத்து, உங்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு. எல்லா இடத்திலும் அழிவு, உங்களுக்கு பாதுகாப்பு. எல்லா இடத்திலையும் தோல்வி, உங்களுக்கு ஜெயம். எல்லா இடத்திலையும் கண்ணீர், உங்களுக்கு களிப்பு. அப்ப என்னையா விசேஷம் வந்தா ஒரே நீங்க சொல்லுவீங்க, கர்த்தர் மகிமை என் மேல் இருக்கிறது. அந்த மகிமையை பார்த்து, வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் உங்களை தேடி வருவார்கள். சபைகள் என்ன எப்படி பெறுவோங்கிறீங்க? நான் சொல்ல அடிக்கடி சொல்றேன், the preaching days are over, now are the days of proving days. பிரசங்கம் பண்ணி 2000 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணி 2% தாங்கல, தாண்டவில்லை. இனிமே நம்ம வசனத்தை நிரூபிக்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா வெறுமனே பிரசங்கம் பண்ணிட்டு டாட்டா போட்டு வர்றதில்ல. இயேசுவினை ஆசீர்வார் பிரசங்கம் பண்ணீங்களா? ஒரு ஆசீர்வாதத்தை கண்முன்னால பார்க்கணும். இயேசு விடுதலை தருகிறார்னு இன்னைக்கு பிரசங்கம் பண்றீங்களா? கண்முன்னால ஒரு பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்கணும். இயேசு கட்டுகளை உடைக்கிறார் பிரசங்கம் பண்றீங்களா? கட்டுகள் உடைக்கப்படணும். இயேசு வியாதியை குணமாக்குறார் பிரசங்கம் பண்றீங்களா? வியாதி குணமாகணும். இல்லைன்னா நான் என் ஜெபரை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லி கதவை அடைச்சுக்கிட்டு இருக்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஏனென்றால் வேதத்தில பாருங்க, பிரசங்கம் மட்டுமல்ல அற்புதங்களும் நடந்தது. அப்போஸ்தலர் 8 பாருங்க. இப்ப பார்க்க டைம் இல்ல. சமாரியா பட்டணத்துல பாருங்க, அவர் சாதாரண எல்டர், பந்தி விசாரிப்பு செய்யறவர். அந்த சமாரியாவில் ஒரு பட்டணத்தில் போய் ஊழியம் பண்றாரு. பிசாசுகள் விலகிச்சு, வியாதி குணமாச்சு. அவர் செய்த அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம், அது நம்ம அறிவு பெருத்த நோவு பெருத்தவன், அற்புத அடையாளங்கள் முடிந்து விட்டது, அதெல்லாம் கிடையாது, வெறும் பிரசங்கம் அப்படிலாம் இல்லை. அற்புத அடையாளங்கள் ஒரு நாளும் முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் அந்த புக்கு 28 சாப்டர்ல ஆமேன் முடியல. பழைய ஏற்பாட்டில், இந்த புதிய ஏற்பாட்டில் மற்ற புத்தகங்கள் அநேகமா முடியும். இது ஆமேன் முடியல. ஏன்னா பவுல் அதிலே வாடகைக்கு வீடு வாங்கி அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தாரு. அவர் மரித்து விட்டார். அதுக்கப்புறம் சிலர் எழும்பினாங்க, அவங்க மரித்து விட்டார்கள். நாம் தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அதனால உங்க ஊழியத்தில் ஆமேன் போடவில்லை, தொடர்ந்து செய்ய போகிறோம், அற்புத அடையாளங்களை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் வேகமா போவோம். யோசுவா 1:2 அதில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரன் நூனின் குமார். ஏன்னா மோசே மரிச்சிட்டாரு. மோசேயிட தான் கர்த்தர் அந்த வனாந்தரத்தை தாண்டி வாக்குத்த தேசத்தை பிராமிஸ் பண்ணாரு. மோசே தலைமையில தான் பல லட்சம், 25 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் அந்த வனாந்தர வழியே வந்தாங்க. பிராமிஸ் லேண்டுக்குள்ள வாக்குத்த தேசத்துல வரல. அதற்கு முன்பாக மோசே வரித்து விட்டார். தலைவன் இல்லாத தொண்டனா ஆகி போச்சு. யார் வழி நடத்துவது? இதுவரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையா மோசேட்ட போனாங்க. மோசே எங்க போனாரு? ஆசரிப்பு கூட போனாரு. ஆசரிப்பு கூட அந்த மெஸ்ஸி சீட்ல இருந்து கர்த்தர் அவரோடு பேசினார். கிருபையாசல இருந்து கர்த்தர் பேசினார், இவங்களுக்கு வழி நடத்தினார். ப்ளூ பிரிண்ட பெற்றணும் செய்தார். இதுல எதுவுமே இல்லை, என்ன செய்யறதுன்னு திகைத்து போயிருந்தாங்க. அந்த வேளையிலே கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனை ஜோசுவாவை நோக்கினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்க ஊழியத்துல சில தோல்விகளால என்ன செய்யறது தெரியாம இருக்கலாம். 25 வரைக்கும் நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன், சில இதை தாண்டி வந்துட்டேன், சில பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டேன், இனிமே நான் என்ன செய்யறது தெரியாம இருக்கலாம். இல்ல பண தேவை, நான் இவ்வளவு நாள் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன், இனிமே என்ன செய்யறது தெரியாம இருக்கலாம். மோசே மரித்த பின்பு யோசுவாவை அழைத்து பேசிய தேவன் உங்களை அழைப்பார், பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மோசே மரித்த பின்பு ஊழியம் மரித்து விடாது. மோசே மரித்ததுனால கர்த்தர் கொடுத்த தரிசனம் மரித்து விடாது. மோசே மரித்ததுனால தேவன் மரிக்கவில்லை, அவர் அழைத்த தேவன், தரிசனம் கொடுத்த தேவன், அவர் அபிஷேக தேவன் மரிக்கல. வாக்குத்தத்தம் மரிக்கவில்லை, அது உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை நோக்கிறார். இன்னும் வர்ற நாட்கள்ல பாருங்க, ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம், இனிமே
வருகிற நாட்கள் வாலிபர் அநேகர் எழும்ப போகிறார்கள். இந்த பாருங்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அப்ப நெல்லை மாவட்டமா தான் இருந்தது. அங்கிருந்து புறப்பட்டு வந்த எழும்பிய அநேக வாலிபர்கள் உலகத்தை கலக்கினார்கள். இன்னும் பாம்பேல பாருங்க, எந்த ஊரியா பாஷம் கேட்டா திருநெல்வேலி, தூத்துக்குடிப்பாங்க. டெல்லியில அதே மாதிரி, தூத்துக்குடியில திருநெல்வேலி, நாகர்கோவில், தென்காசி இந்த மாவட்டம் சொல்றாங்க. ஆனா இப்ப இடையில அது கொஞ்சம் நின்று போச்சு. அநேக ஊழியர்கள் இங்கிருந்து எழுப்ப முடியல. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் இந்த பகுதியிலிருந்து என்னுடைய தாசர்களை எழுப்ப பண்ணுவேன். அநேக வாலிபர்கள் எழும்பார்கள். ஆனா நம்ம ஆளுக்கு என்னன்னா, வாலிபரை எழும்புனா அவங்கள அங்கீகரிக்க மாட்டேங்கிறோம். வாலிபரை குறை சொல்லிட்டே இருக்கிறோம். இது எவ்வளவு நாள் தேரும்? அது ஒரு வேதனைக்குரிய காரியம். கர்த்தரையும் அதனித்த வேதனைப்படுகிறார். ஒரு வாலிபன் எழும்புனா, இப்ப நம்ம சைக்கிள் கத்துக்கிட்டோம், இப்ப பைக் நேர போறோம், சைக்கிள் கத்துறோம், கீழே விழுந்து தானே எழும்பணும். என்ன சொல்றீங்க? சில இதுல போராட்டங்கள் வந்து, ஐயோ ஊழியம் வேண்டாம் ஆண்டவரே, அப்புறம் தடிக்கி விழுந்து. இந்த சின்ன வயசுல எங்க ஊர்ல ஞாபகம் இருக்குது, அப்போ இந்த தொலைதொலன்னு ட்ரௌசர் போட்டிருப்போம். இப்போ மாதிரி இந்த இதெல்லாம் கிடையாது, ரெடிமேட்லாம் கிடையாது. நல்ல தொலைதொலன்னு ட்ரௌசர் போட்டிருப்போம்ல. ரோடெல்லாம் என்னன்னா செமெண்ட்ரி இதெல்லாம் கிடையாது, இந்த தார் கிடையாது, கல் ரோடு இருக்கும், சரல் ரோடு இருக்கும். ஓடுவோம் சின்ன வயசுல, அப்படி தானே. ஓடி விழுந்தா என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் ஓடவே மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். உடனே எழும்போம், எழுந்து அப்படி சுத்தி பார்ப்போம். எதுக்கு? நமக்கு முட்டுல அடிபட்டு ரத்தம் வரும், அதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம். எவனாவது பார்த்தான ஒருத்தன எலும்பு ஓடு. அப்புறம் வீட்டுல வந்துதான் ரத்தத்தெல்லாம் கழுவும். அதே மாதிரிதான் என்ன சொல்றேன், ஊழியத்துல வந்து ஒரு போராட்டம் வந்திருக்கு, விழுந்தாலும் எழும்ப முடியும். தயவு செய்து வாலிபர்களை அங்கீகரிங்க, வாலிபர்களை திட்டாதீங்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வாலிபன் தான் வளர்ந்து வர முடியும். வாலிபர் எழுந்து சிலம்பு பண்ண வேண்டும். வாலிபருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இப்ப வாலிபர் அரசியல் பேசக்கூடாதுன்னா, வளர்ந்த பிறகு அவருக்கு அரசியல் அடிப்படை இல்லாம வந்து என்ன பண்ணுவான்? அதே மாதிரி வாலிபன் வந்து இது பண்ணாத அது பண்ணாத, தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. சின்ன வயசுல கத்து கொடுங்க. விழுந்து தான் எழும்புவாங்க, தப்பு பண்ணி தான் திருந்துவாங்க. அநேக வாலிபர்களே கர்த்தரை எழுப்ப போகிறார். எழுதி வச்சுக்கிடுங்க, தாயிரம் தீர்க்க சொல்லலாம். அநேக வாலிபர்கள் எழும்புவார்கள், வாலிபர்கள் பரிசுத்த சாட்சியாக எழும்புவார்கள். அநேக வாலிப பிள்ளைகள் எஸ்தரை போல எழும்புவார்கள். ஹல்லேலூயா. சோ இது எழும்புற வேற இந்த செத்து போறவங்களை நினைச்சு அழுற, ஐயோ மோசே போயிட்டானே, துக்கிக்கிற வேலை இல்ல. இது மோசே காலம் அல்ல, இது யோசுவாவின். எல்லாரும் சொல்லுங்க, இது யோசுவாவின் காலம். சொல்லுங்களேன், இது என்னுடைய காலம், இது யோசுவா காலம். நீங்க வேடி பார்க்கிற காலம் இல்ல, எழுந்து நிற்கிற வேலை, கர்த்தருக்காக சாதிக்கிற ஒரு காலம். நீங்க எழுந்து இப்போ என்ன பண்ணணும்? யோசுவாட சொல்றாரு, நீயும் என் ஜனங்களும் எல்லாரும் எழுந்து, நீங்களும் எழும்பணும், உங்க காங்கிரியேஷன் எழும்பணும். யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரர் நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். வருகிற ஆண்டுல வாக்குத்த தேசத்துக்கு போறீங்க. ஹல்லேலூயா. எழும்பனதான் போக முடியும். நீங்க எழும்பாம படுத்தே இருந்தா பிராமிஸ் லேண்டை எப்படி நீங்க பொசஸ் பண்ணி எப்படி சுதந்திரிப்பீங்க? இந்த இடத்திலே படுத்திருக்காதீங்க, எழும்புங்க. அது எந்த சூழல்ல இருந்தாலும் எழும்புங்க. உங்க ஜெபத்துல குறைபடுதா, அதுல இருந்து எழும்புங்க. வேத தியானம் குறைபடுதா, அதுல இருந்து எழும்புங்க. ஊழியங்கள் குறைபடுகிறதா, அதுல நீங்க குறைபடுறீங்களா, அதுல இருந்து நீங்க எழும்புங்க. கர்த்தர் கொடுத்த வாக்குத்த தேசத்துக்கு போங்கள். வழியில போகும்போது யோர்தான் இருக்கும், கண்டுக்காதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், இதுவரை நடத்தியவர் உண்மை உள்ளவர். ஜார்டான் அப்படின்னா டிசெண்டர், யோர்தான்னா இறக்கம். அது மேல இருந்து இஸ்ரேல் வடபகுதியிலிருந்து தெற்கு டெட் சி வரைக்கும் வரும், இறங்கி வரும். அப்ப வாழ்க்கையில சில இறக்கங்கள் இருக்கலாம். நான் அதையும் சொல்றேன். சில ஆத்துமாக்களை நீங்கள் இழக்கலாம், சில பணங்களை இழக்கலாம், சில ஊழியங்களை இழக்கலாம். என்ன நடந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது. அவர் சித்தம் இல்லாம ஒரு ஆத்மாக்களும் கூட வெளியே போகாது. அதனால எதை குறித்துக்கும் கலங்காதுகள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்த தேசத்துக்கு, எல்லாரும் கைவி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள போகிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், you are going to possess the promised land. வாக்குத்த தேசத்தை. ஹல்லேலூயா. யோசுவா 3:5 சொல்லுது, ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. இது முக்கியம். ரெட் சி கடக்கிறதுக்கு கோலி பற்றி எதுவும் சொல்லல, ஆனா அந்த யோர்தானை கடக்கிறதுக்கு பரிசுத்தம் தேவை. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றது உண்டு, சில கார் ஓனர்ஸ் அவங்க காரை நல்ல கண்டிஷனா வச்சிருப்பாங்க, என்னென்ன மெயின்டைன் பண்ணணுமோ நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க.
அதை நம்பி எங்கேயுமே போகலாம், ஹில்ஸுக்கு போகலாம், லாங் டிரைவ் கூட போகலாம். சில கார் ஓனர்ஸ் வந்து வண்டியை குறித்து, அவங்க காரை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. அது மெக்கானிக் ஷெட் எப்போ போகும் தெரியுமா? எப்போவாது போகிற வழியில் வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கும், ஒரு வண்டி டவ் பண்ணி தூக்கிட்டு போகும். பார்க்குறீங்களா? பார்க்கல, ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆமாம், தூக்கிட்டு போகணும். இப்போ ஒரு கேள்வி, நீங்கள் ரெகுலராக மெக்கானிக்ஸில் போயிட்டு உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையை ஒழுங்கு பண்ண போகிறீங்களா, இல்லை பிரேக் டவுன் ஆகி டவ் பண்ணி கொண்டு போகணுமா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அதனாலே நான் எப்போவுமே ஊழியக்காரர்கள் சொல்கிறது உண்டு, ஒரு முடிந்த அளவு மாதம் ஒரு 3 முறையாவது ஊழியத்து நிமித்தம் அதில், அதான் ஊழியம் இல்லாமல் ஒரு கொஞ்சம் விலைக்கு வைத்து விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போங்க. போயிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக, இப்போ பாருங்கள், இன்னைக்கு நான் வந்து இந்த செய்திக்காக தான் பைபிள் வாசித்தேன், இந்த செய்தி. ஆனால் நாளைக்கு என்ன பண்ணுவேன்? என்னோட ரெகுலர் இது 2 கொரிந்தியர்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு 5 நாளில் இந்த தடவை 66ஆம் முறை பைபிளை வாசித்து முடிக்கணும் அப்படின்ட்டு எனக்காக வாசிக்க ஆரம்பிப்பேன். அப்போ இவ்வளோ நாள் செய்திக்காக எடுத்திருக்கலாம், இனிமே அதை விட்டு உங்களுக்காக, நீங்கள் உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கைக்காக, உங்கள் உள்ளான மனுஷன் வளர்வதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? நிறைய பைபிள் வாசிங்க. முடிந்தால் உபவாசம் பண்ணுங்க, உங்கள் சரீரம் ஒத்துக்கொண்டால். நிறைய பைபிள் வாசிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது போனால் மிக சிறப்பு. இப்போ பாருங்க, நம்ம புது வருஷத்துக்கு போகிறோம், 26க்குள்ள போகிறோம். முடிந்தால் ஒரு 3 நாள் ஒதுக்குங்க, தனியாக போய் தேவ சமூகத்தில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஏன்னா நம்ம எங்கே போகிறோம்? யோர்தானை தாண்டி வாக்கு தேசத்துக்கு போகிறோம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜோசுவா நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம், அதில் என்ன இருக்கு? 1ஆம் வசனத்தில், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு மோசையின் ஊழியக்காரனுடைய ஜோசுவா அப்படின்னு வருது. ஆனால் கடைசியில் பாருங்க, 24:39 29 சொல்லுது, நூனின் குமாரன் யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதில் மரணமடைந்தான். இந்த புக்கு துவங்கும் போது இவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு? மோசையுடைய ஒரு உடன் ஊழியர், கோவர்க்கர் அப்படின்னு இதாகுது. இந்த புக்கு முடியும் போது கர்த்தருடைய ஊழியக்காரன். ஸோ கர்த்தர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார். அநேக ஊழியக்காரர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறது வர்ற நாட்களில். வாசலும் திறப்பார், அங்கீகாரம் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சு அவங்களுக்கு சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களுக்கு அங்கீகாரம் தரப்போகிறார், வாசலை திறக்க போகிறார். இதுவரை கூப்பிடாத, அழைப்பு வராத இடங்களில் உங்களை அழைப்பு வர போகிறது. அழைப்பு வராத பட்டணங்களிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொண்டு வர போகிறார். இன்னொன்று சொல்றேன், தீவுகள் உங்களுக்கு காத்திருக்கும். தீவுகள் வந்து அழைப்பு வரப்போகுது. அது எந்த தீவோ தெரியாது. தீவுகளுக்கு நீங்கள் போக போகிறீர்கள். ஏசாயா 60:9. தீவுகள் எனக்கு காத்திருக்கும், அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோட கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, தீவுகள் எனக்கு காத்திருக்கும். ஆமா, அந்த தீவுகள்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. நீங்க வந்ததான் அந்த பகுதியில ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதல்ல மோசே மரித்தார், யோசுவா எழுப்பினார். இப்ப யோசுவா மரித்தார், அப்புறம் இஸ்ரேல் புத்திரர்கள் அவங்களுக்கு குழப்பம் வச்சுது. மோசே இருந்தாரு, எங்களை கைட் பண்ணாரு, லீட் பண்ணாரு. மோசைக்கு அப்புறம் யோசுவா வந்தாரு, எங்களை வழி நடத்தினாரு. இப்ப மோசே இல்ல, யோசுவாவில்லை, கானானியர்கள் எதிர்த்து வர்றாங்க. அவங்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும்? கர்த்தர் சொன்னாரு. யார சொன்னாரு? 12 கோத்திரம் இருந்துச்சியா. ஆனா இந்த கோத்திரத்தை மாத்தம் கர்த்தர் விசேஷமாக தெரிந்து கொண்டார். அது யார் எழுந்து புறப்படணுமா? யூதா. யூதான என்னது? துதி. துதி. உங்கள் புலம்பலை பாடலாக மாற்றுங்கள். உங்கள் ஜெப குறிப்பை எல்லாம் பாடலாக மாற்றுங்கள். புலம்பல் புலம்பி என்ன கண்டீங்க? 5 கிலோ எடை தான் குறைஞ்சுது. எனக்கு இந்த சாரணவர்ஜி படிப்பு பாடுற டைம் இல்லை. என்னை மறவா ஏசுனாதான். இதுல பாருங்க அந்த பாட்டு, வல்ல ஜீவ வாக்கு, ஆண்டவரே வாக்கு தத்தம் கொடுத்தீர நடக்கலையே. இது புலம்பல். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே பாதை இருட்டா இருக்கு ஆண்டவரே. புலம்பாதீங்க. பாதைக்கு தீபம். அப்புறம் அடுத்த ஸ்டென்ஸா, எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, யாருமே இல்ல. இது புலம்பல். அப்புறம் இதான் வாக்குத்தத்தம். ஆண்டவரே பிசாசு பறிச்சுரும் போல இருக்கு. இல்ல, ஆசை மேல் வைத்ததாலே பறிக்க முடியாது. அப்புறம் எல்லாரும் மறந்துட்டாங்க ஆண்டவரே. இது புலம்பல்.
எல்லாரும் மறந்தாலும் நீங்க என்ன மறக்கலப்பா, இது ஸ்தோத்திரம். அப்புறம் ஸ்தோத்திரம். அப்புறம் அப்புறம் எல்லாரும் டிக்கெட்டா விட்டுட்டாங்க ஆண்டவரே, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, இது புலம்பல். அப்புறம் நீங்க எல்லாமே என் தலைமுடி கூட எண்ணி வச்சிருக்கீங்க 26-30 மத்தேயு மாதிரி, அதனால ஸ்தோத்திரம். அப்புறம் எனக்கு எதிராக ஊழியத்துல அவன் செய்வன பண்றான், அடிக்க வரான், என்னை தொடுவான். சகரியா 2:8 இல்லையா? தொடுவான், கண்ணின் மணியை தொடு என்று உரைத்ததாலே. அப்புறம் நெக்ஸ்ட், இதுதான் ஸ்தோத்திரம். ஆனா மோஸ்ட்லி நம்ம ஆத்திரஜபம் தான் பண்றோமே தவிர தோத்திரஜபம் பண்ண மாட்டேங்கிறோம். சைலண்ட் ஆயிட்டீங்க. சோ என்ன சொல்றேன், அதிகமாக துதியுங்கள். துதின்னா யூதான்னா துதி. அப்போ நியாயாதிபதிகள் 1:2 சொல்லுது, யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையில். யார் கையில? துதிக்கிறவங்க கையில தேசம் வரும். நிறைய துதி, 24 மணி நேரம் 24 மணி நேரம் ஜெபம் மாதிரி 24 மணி நேரம் துதிங்க. கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையில் தருவார். ஓகேயா? அப்புறம் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 5:7, கொஞ்சம் நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன், 1/4 மணி நேரத்துல மெசேஜ் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 5:7, அதுல சகோதரிகள் வாசிங்க. ஆகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. போதும். யார் எழும்பும் அளவும்? எப்படி எழும்பணும்? எதற்காக எழும்பணும்? கிராமங்கள் பாழாய் போவதை தடுக்க வேண்டும் என்றால் தெபோராக்கள் எழும்ப வேண்டும். ஜெப வீரர்களாய் வீராங்கனாய் எழும்பினால் மட்டும் போதாது, ஊழியத்திலே தாயாக எழும்ப வேண்டும். அதுல பாருங்க, ஒரு ஆணுக்கு நடத்துறது இந்த அம்மா தெபோரா. எனக்கு தெபோரா பைபிள்ல ரொம்ப கேரக்டர் பிடிக்கும். ஒரு ஆண் கூட பயந்துகிட்டு இருக்காரு, அவரு கூட பயப்படுறாரு, ஆனா இந்த அம்மா எழும்புறாங்க பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு கிராமங்கள் ஏன் பாழாயின? இந்த கிராமங்கள்ல கூட சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ட்ரக்ல இருக்காங்களே, காரணம் யாரு? தெபரான்னு தெபர் மேல பழிய போட்டுருவீங்க, நான் சொல்லி ஏத்து போட்டு பொறுப்படு. பாஸ்டர் அம்மா மார்களே, சுவிசேஷிகளே, நீங்க எல்லாம் எழும்பணும். நீங்க ஒரு தாயா எழும்பணும். அப்பதான் கிராமம் பாழாவதை தடுக்க முடியும். என்னால என்ன முடியும்? எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு அழகா பாட தெரியாது, இதெல்லாம் சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்ற காலங்கள் முடிந்து விட்டன. 25ஓடு 26 நீங்கள் தாயாக எழும்ப வேண்டும். வைராக்கியமா எழும்புங்க. பாஸ்டர் மறைமாறு சொல்றேன், நீங்க தாயை எழும்புறதான் உங்க கணவர் அல்ல உங்களோட ஊழியம் பெருகும். இல்லைன்னா பெருக்கம் வராது, சபையிலையும் குறைபடும். சபை பாழாவதை தடுக்கணும்னா பாஸ்டர் அம்மாமார் எழும்ப வேண்டும். சுவிசேஷகர்களே, உங்களுக்கு சொல்றேன், உங்க மனைவிகள் எழும்பனதான் தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை, டார்கெட்டை நீங்க அடைய முடியும். இல்லைன்னா பாழாவை தடுக்க முடியாது. அப்போ நீங்க இருக்கிற ஊர் பாழா போச்சுன்னு திட்டினா கர்த்தர் யார்கிட்ட கணக்கு கேட்பாரு? நாங்க தப்பிச்சோம்பா. என்ன சொல்றீங்க? நீங்க இருக்கிற இடத்துல, அது மாதிரி நீங்க படிக்கிற இடத்துல அந்த பிள்ளைங்க பாழா போச்சுன்னா அங்க இருக்கிற டீச்சர்ஸ் பொறுப்பு, ஸ்டூடெண்ட்ஸ் பொறுப்பு. கர்த்தர் கண்டிப்பா கேட்பாரு. சரி, ஓகே. நியாயாதிபதிகள் 5:12 சொல்லுது, தெபோராவே நீ தூங்குனது போதும். ஒரு தடவை சொன்னா எழும்பல. அதுக்கப்புறம் வாசிங்க, எத்தனை தடவை சொல்லுது பாருங்க. இருக்குமா, எழும்புற பிரதான பாட்டு பாடணும். நாம தான் எழும்பலையே. ஒரு தடவை சொல்லி கேட்கல, 2வது தடவை சொல்லி கேட்கல, வேற யாரையோ கூப்பிடான்னு தெபோரா உட்காந்துரு. எம்மா தெபோரா ஒன்னதாமா, அப்புறம் என்ன வருது? இல்ல, அதுக்கு பிறகு 2 விழி, அதுக்கப்புறம் அது வாசிங்க, எத்தனை விழி இருக்குன்னு பாருங்க. விழி விழி தெபோராலே விழி விழி, பாட்டு பாடு பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஏம்மா 4 தடவை சொல்லி நீங்க விழிக்கல எழும்பலன்னா என்னமா பண்ணுவாராண்டவர்? எத்தனை மீட்டிங்ல தான் தெபரால எழும்பு தெபரால எழும்பு தெபரால விழி தெபரால விழின்னு சொல்றீங்க, இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கீங்களே. எழும்பாம இருந்தா யாரு பொறுப்பு? எழும்பி பாட்டு பாடுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 5:14-16
தேவனுடைய அந்த மகிமை உதித்ததுனால ஒளி வந்துச்சுல்ல. இப்போ நீங்க யாரு சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, நான் உலகத்திற்கு வெளிச்சம். இப்ப இந்த சூரியன் இல்லைன்னா என்ன ஆகும்? அப்ப நீங்க இல்லைன்னா நீங்க இருக்கிற பகுதி என்ன ஆகும்? ஆனா நாம் என்ன சொல்றோம்? நான் ஒண்ணுக்குமே லாய்க்கல. வேதம் உங்களை வெளிச்சம் என்று சொல்லுகிறது. உலகத்துக்கு நீங்க தான் வெளிச்சம். அந்த எண்ணத்தோடு இருங்க. நீங்க நான் இல்லைன்னா இந்த ஊரே இருட்டாகிவிடும். ஒரு அலில சொல்லுங்களேன். யோவான் 1:4-5 நானே வாசிக்கிறேன். இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருக்கு. அப்ப உங்க மேல உள்ள ஒளி இயேசுவினுடைய ஜீவன். அல்லேலூயா. இயேசு அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. ஏன் நீங்க இருக்கிற இடத்துல சத்துரு உங்களை நெருங்க முடியாது, வில்லிசீனங்கள் உங்களை நெருங்க முடியாது, மந்திரவாத வல்லமைகள் உங்களை நெருங்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து சொல்றேன். சிலர் நினைக்கலாம், என்ன கூட கர்த்தர் பயன்படுத்துவாரா? ஒரு சாதாரண தகரம் என்ன கர்த்தர் பயன்படுத்துவாரா? எனக்கு தாளந்தே இல்லை, கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரா? அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. 9 வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து யாரை யாரை நீங்க யாருங்கிறது இல்ல, அந்த ஒளி யாருங்கிறதா பிரச்சனை. ஹல்லேலூயா. அது எந்த மனுஷனும் பயன்படுத்தும். ஒரு கொலைகாரனா இருந்து மனம் திரும்பினாலும் அவனை பயன்படுத்தும், கொள்ளைக்காரனா இருந்து மனம் திரும்பினாலும் அவனை பயன்படுத்தும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் எழுந்து பிரகாசிக்க போகிறேன். இருள் அதை அணைக்க முடியாது. ஆனா ஒரு ஆள் அதை அணைக்கலாம். யார் தெரியுமா? உங்களுக்கு கொடுத்த ஒளியை கர்த்தர் அணைக்க மாட்டாரு. மந்திரவாத வல்லமையில் அணைக்க முடியாது, பிசாசு அணைக்க முடியாது. ஆனா நாம தான் அணைக்க முடியும். அதான் நம்ம சரீரத்தில் உள்ள வெளிச்சம் கர்த்தர் நமக்கு மகிமைப்படுத்தி இருக்கிறாரு. நம்ம மேல ஒளி இருக்குது. இந்த வெளிச்சம் வெளியே வரணும் அப்படின்னா சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஆஃப் பண்ணா வராது. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சத்தை, ஒளியை பிசாசு கர்த்தர் அணைக்க மாட்டார், பிசாசு அணைக்க முடியாது, நான் தான் அணைக்க முடியும். எதனால? கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும், பிறருக்கு ஒளி பேசும். அது எசபேல் ஆவி. நீங்க அதை குறித்து தியானிச்சு பாருங்க. எசபேல் ஆவி ஊழியக்காரருடைய கண்களை தாக்கும், இச்சையை உண்டாக்கும். பெலேயாம் வந்து சபையை பரிசுத்த குலைச்சலுக்குள் நடத்துவான், வேசித்தனத்தை தூண்டுவான். ரெவலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், செகண்ட் சாப்டர்ல. ஆனா ஜெசபேல் யாருன்னா ஊழியக்காரர்களை தாக்கும். பெலேயாம் ஆவி, அதாவது அந்த ஆவி இன்னைக்கு உண்டு. அன்னைக்கு சரீரப்பரமா இருந்தா இன்னைக்கு வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஜெசபேல் இருக்கும். பெலேயாம் வந்து சபையில் உள்ள விசுவாசிகளை இச்சைக்கு நேர தூண்டுவான். ஆனா எசபேல் ஆவி என்னன்னா ஊழியக்காரர்களை, கர்த்தர் வல்லமை பயன்படுத்துறவர்களை இச்சைகளை தூண்டுவான். அது எசபேலுடைய ஹிஸ்டரி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய யெகூ கொலை செய்ய வருகிறான். இந்த அம்மா கண்ணுக்கு மை போட்டு உட்காந்துரும். அதாவது கண்களின் இச்சையை உண்டாக்கும். ஏன்னா யெகூ வந்து தன்னை கொலை பண்ணி விடுவான். அவனுக்கு ஒரு இச்சையை உண்டாக்கணும். கண்களின் இச்சை, கண்களின் இச்சையில தான் எல்லாம் வருது. சரி, யோவான் 4:14 நான் வேகமா போறேன். கர்த்தர் கொடுக்கிற தண்ணீர். இப்ப நம்மளுக்கு என்ன தெரியுமா? சரி, ஒரு மீட்டிங்ல போய் வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி போய் நான் கேட்கிறேன், நேத்து வாங்குற வல்லமை என்ன பண்ணீங்க? நேத்து தந்தார்ல, அந்த வாங்கின அபிஷேகத்தை இழந்துட்டீங்களா? அடுத்த வசனம் வாசிங்களேன். 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நீரூற்றுன்னு என்னது? கீழே இருந்து பப்ளிங் பொங்கி 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 வர்றதானே. டேப்பு கூட அடைச்சா க்ளோஸ் பண்ண மூடிடும். இது அப்படி இல்லை, உள்ள இருந்து என்ன பண்ணும்? பொங்கி வரும். அப்ப நீங்க என்னைக்கு பரிசுத்தாவி பெற்றீங்களோ, என்னைக்கு மகிமை பெற்றீங்களோ, என்னைக்கு ஒளி உங்க மேல வந்துச்சோ, என்னைக்கு அழைப்பும் அபிஷேகம் உங்க மேல வந்ததோ, அது வந்து எனக்கு ஆண்டவரே வல்லமை இல்லை, வல்லமை இல்லை, வல்லமை இல்லை, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இது என்ன பண்ணும்?
சொல்லுங்க. ஊறுகிற. சொல்லுங்களேன். நித்தியம் என்னது? குறைஞ்சு குறைஞ்சு இருல. இட்டர்னல். சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். சொல்லுங்களேன். வந்து வந்து போவதல்ல, அது ஊறுகிற நீரூற்று. அது நித்தியமாய். சொல்லுங்களேன். நித்தியமாய், நித்தியமாய், ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. அப்ப உட்கார்ந்துட்டு அபிஷேகம் தேவை தேவை தேவைப்பீங்களா? எனக்கு கொடுத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு போவீங்களா? ஹலோ, அனல் மூட்டுங்க. அனல் மூட்டு. we have to stir up the anointing. அனல் மூட்டலாம். அதாவது அடுப்புல இது என்ன சொல்லுவோம், விறகு அடுப்பை வந்து தணல் தணல் தானே, தங்கலா, தங்கு இருக்கும். அது அந்த காலத்துல நீளமா ஒரு குழல் வச்சு ஊதுவாங்கல்ல, ஊதாங்குழல், அதை வச்சு ஊதுவாங்கல்ல. அனல் மூட்டுங்க. அபிஷேகம் இல்லைன்னா டே நேத்து என்ன பண்ணிட்டாரு. ஓகேயா? சரி, அடுத்தது 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அந்த பொங்குறது மாத்திரம் இல்ல, உங்களை இருந்து பொங்கி வரும். அல்லேலூயா. ஏசாயா 51:59-21 கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். உன்மேல் இருக்கிற என் ஆவி, இது வந்து வந்து போகிற ஆவியா, நிரந்தரமா உங்களுக்குள்ள ஜீவகாலமா நித்தியமா இருக்கிற ஆவியா? சொல்லுங்க. உங்களுக்குள்ள நித்திய காலமாய் ஊறுகிற அந்த ஃபவுண்டன் நீரூற்றா இருக்கிற ஆவியும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரங்களும், உங்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகளும், உங்களுக்கு கொடுத்த உங்களுக்கு கொடுத்த பிரசங்கம், டீச்சிங், உங்க வார்த்தைகள் திடப்படுத்துறது எல்லாம் உங்களோட முடிந்து போவதல்ல. என்றென்றைக்கும் உங்கள் வாயில் இருந்தும், உன் சந்ததியின் வாயில் இருந்தும், உன் சந்ததியின் சந்தையில வாயில் இருந்தும் நீங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தர் உடன்படிக்கை சொல்றார். அப்படியே ஒரு நிமிஷம் எழும்புமா, கர்த்தர் நன்றி சொல்லுமா. உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. பேர பிள்ளைகளை குறித்து கூட கவலைப்படக்கூடாது. ஐயோ, நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் சீக்கிரம் எழுமுங்க. என்னோட ஆவிக்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் பிள்ளைங்க இப்படி வரலையே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மாத்திரம் இல்ல, உங்க பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, பேர பிள்ளைகள் கூட உங்களுக்கு இருக்கிற அழைப்போட வருவாங்க, உங்களுக்கு இருக்கிற அபிஷேகத்தோடு வருவாங்க, உங்களுக்கு இருக்கிற மரங்களோட வருவாங்க, உங்களுக்கு இருக்கிற தாளந்துகளோட வருவாங்க. நீங்க செய்யற ஊழியத்தை பார்க்கிலும் மேலாதான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஊழியம் உங்களோடு நிறைந்து போவதில்லை, உங்களோடு முடிந்து போவதில்லை, அடுத்த சந்ததிக்கு கடந்து வரும். மோசே மரித்தாலும் யோசுவா எழும்பி வருவார். கண்களை மூடி கர்த்தர் நன்றி சொல்லுங்களேன்.